ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றிய ஒரு பதிவு. சுக்கிர பயிற்சி பலன்கள் ஏன் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்க எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா, சார் சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க, ஆனால் இது வந்து ஒரு ட்ரெண்டாக ஏன்னா வீடியோஸ் போடுறீங்களா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு சொல்கிற பதில் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் சுகங்கள் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, குதூகலம் வேணுமா அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுது ஒடிஞ்சிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, சுக்கிரன் வந்து அவருக்கு வீக்காக இருப்பார். சில பேருக்கு நட்பு வட்டமே இருக்காது, யாரு கூடயும் பேச மாட்டாங்க. இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இஃப் யூஆர் அன் இன்ட்ரோவர்ட், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லைன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரோவர்ட், சில பேர் பார்த்தீங்கன்னா அது இந்த டிவிலெலாம் வரக்கூடிய விஜேஸ், அவங்க ஜாதகத்தில் மீடியாவில் இருக்கிற எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பாருங்கள் சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பார். நீச்ச பங்கமாக இருக்கணும், நல்ல நட்பு வீட்டில் இருக்கணும், உச்சமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் மட்டும்தான் இந்த மீடியாவில் ஜொலிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திரு சிவகார்த்திகேயன், அவருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கணும், இல்லாட்டி உச்சமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த அளவுக்கு குறுகிய காலத்தில், இப்போது சில பேர்த்துக்கெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் இருந்தது, அந்த பேக்ரவுண்டையும் தாண்டி அவங்களால ஒரு அளவுக்கு மேலே வளர முடியல. ஆனால் இவர் வளர்ந்துருக்காருன்னா அவருக்கு மட்டும் திறமை மட்டும் இல்லைங்க, அவருடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணினதுனால தான். அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். அதே சமயம் அந்த சுக்கிரன் வந்து அது வந்து கம்பி மேலே நடக்கிற மாதிரி, இந்த பக்கம் விழுந்தால் நல்லது, அந்த பக்கம் விழுந்தால் அதில் பாதாளம். என்னென்னா, இந்த எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் அல்லது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் சிக்க வைக்கிறதுக்கு சுக்கிரன் தான் காரணம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து களத்திர காரகன்னு சொல்லுவாங்க, திருமணத்திற்கு காரகன். அதே சமயம் நம்ம யார் கூட பழகிறோம், யார் கூட நட்பாக இருப்போம், தவறான தொடர்புகள் வருமா, நட்பு ரீதியாக நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுமான்னு சொல்கிறதெல்லாம் எல்லாம் இந்த சுக்கிரனை வச்சு தான். இந்த சுக்கிரனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், நவ கிரகங்கள்லேயே உயிரை இறந்து போனவர்களின் உயிரை திரும்ப கொண்டு வரக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே கிரகம் யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் மட்டும்தான். குரு பகவானுக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் குரு பகவானுடைய மருமகன் தான் இந்த சுக்கிரன். சிவபெருமானுக்கு நெருங்கிய தோழமையாக இருந்த சுக்கிரனுக்கு அந்த சஞ்சீவனி மந்திரத்தை சிவபெருமானே உபதேசித்து கொடுத்ததுனால தான் சுக்கிரன் நல்லா இருந்தார்னா, அதனால தான் அவர் களத்திரக்காரகன்னு சொன்னதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் தான் பெண்களுடைய வாழ்க்கை துணையன், அதாவது கணவருடைய ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியவரும் இந்த சுக்கிரன் தான். பொதுவாக ஆயுள்காரகன்னா சனி, ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கணவன் நல்லா இருக்கணும்னா சுக்கிரனுக்கு உண்டான பூஜை பண்ணாலே கணவனுடைய ஆயுள் நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நட்பு, திருமண உறவு, ரகசிய உறவு, தவறான தொடர்புகள், இந்த இல்லீகல் அஃபேர், இப்போ நிறைய பேப்பரில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இந்த இல்லீகல் அஃபேர் தான் வந்துட்டுருக்கு. அந்த இல்லீகல் அஃபேர்லாம் யாரால் ஏற்படுதுன்னா இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் தவறான இடத்துல இருந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது தவறான நட்புகள் மூலமாக அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நட்பு ஏற்படுறதே இந்த சுக்கிரனால தான். ஸோ சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் எதிர்பாலின நட்பு அமையிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சொத்து சுகம், வண்டி வாகன சேர்க்கை, வசதி வாய்ப்புகள், கையில் மொபைல் ஃபோன், ஆப்பிள் ஃபோன் இருக்கணும், சாம்சங் ஃபோன் இருக்கணும், ரெண்டும் மாற்றி பேசணும், வீடு ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி, இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் கோச்சாரத்தில் சில இடங்களில் இருந்தால் நன்மைகளை ஏற்படுத்துவார், சில இடங்களில் இருந்தால் அவமானத்தை ஏற்படுத்துவார். அவமானப்படுத்தும் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து லக்னத்திலிருந்து 6, 7 மற்றும் 10ஆம் இடம், இந்த 3 இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும், எதிர்பாலினத்தவர்களால் அவமானம் ஏற்படும். அதுவும் 6ஆம் இடத்துல இருந்தால் செஞ்சாலும் சரி செய்யாட்டினாலும் சரி தப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் பேரில் குற்றச்சாட்டு பதிவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு இப்போ சனியும் செவ்வாயும் இப்போ சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்காங்க வரக்கூடிய அடுத்த ஒரு 2-3 மாதத்தில். அதனால் பொதுமக்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தவறான நட்புகளை தவிர்ப்பது, முயற்சி எடுப்பது நல்லது. இந்த களத்திரக்காரகன் சுக்கிரன் இந்த மாதம் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஏற்படுகின்றது. சுக்கிரன் வந்து மேஷ ராசியில் இருக்கார், மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு.
ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த கிரகங்கள் ஆட்சி பலம் பெறும்பொழுது சுப பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அந்த 6, 7, 10 இடங்களில் இருக்கக்கூடாது. ஸோ யாராருக்கு நல்லபடியாக பலன்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்களுடைய ராசிக்கு பலன்களை தெரிந்து கொண்டு சுக்கிர பயிற்சியை ஏற்படுத்தி கொண்டு, குறிப்பாக டைவர்ஸ் ஆகுமா, கணவன் என்னை விட்டு போவாரா, மனைவி என்னை விட்டு போவாங்களா, இல்லை திரும்பி என் கூட வந்து சேருவாங்களாங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நற்பலன்களை தந்து சந்தோஷத்தையும் சுகத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதினு சொன்னால் சுக்கிரன் தான். ஆனால் அந்த பாதகாதிபதி 11ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சனி, ராகு, செவ்வாய், கேது, இந்த கிரகம் கூட 11ஆம் இடத்துக்கு வந்தால் நல்லவனாக மாறிடுவாங்க. அதாவது எப்பேற்பட்ட கெட்டவங்க கூட 11ஆம் இடத்துக்கு வந்தால் நல்லவனாக மாறிடுவான். அந்த பாதகாதிபதியான சுக்கிரன் பாதகஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வந்து சனியின் பார்வையில் வராரு. பொதுவாக 11ஆம் இடத்துக்கு வந்தாலே சுக்கிரன் கெட்டவன் நல்லவனாக மாறிடுவான். ஆனால் சனியின் பார்வையில் உங்களுக்கு பாதகாதிபதி, மற்றொரு பாதகாதிபதியான சனி, மாரகாதிபதியான சனியின் பார்வையில் சுக்கிரன் வர்றதுனால உங்களுக்கு பதவி, செல்வாக்கு, மரியாதை, கடன் உதவிகள், வியாபாரத்தில் முன்னேற்றம், படிப்பில் ஆர்வம், குழந்தை பாக்கிய, வம்சவிருத்தி ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ஒரு 27 நாளுங்கிறது வந்து சட்டுன்னு ஓடிடும். ஆனால் 12 வருஷத்தில் பண்ண வேண்டிய சுப நிகழ்வை ஒரே மாதத்தில் பண்ணிட்டு போயிடுவார். சுக்கிரன் அப்பேற்பட்ட ஆற்றல், பராக்கிரமம் உள்ளவர். குரு கொடுக்க முடியாத விஷயத்தை கூட சுக்கிரன் கொடுப்பார். செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூப்பில் இருக்கிறவங்க, இந்த கேமராமேன், வீடியோகிராஃபர்ஸ், விஜேஸ், வீடியோ ஜாக்கீஸ், ரேடியோ ஜாக்கீஸ், இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 27 நாளுங்கிறது வந்து அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் உயருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். குறிப்பாக அக்கா யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அக்கா இருந்தாங்கன்னா அவங்கள போல் அதிர்ஷ்டம் யாருக்கும் இருக்காது. இந்த கடகராசியில் பிறந்தவங்க இப்பொழுது அமோகமான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். அதாவது, சார் என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா சார். ஒரு சகோதரி வந்து என்னோட சேனலில் போட்டிருந்தாங்க, நானும் கடகராசி, என் கணவனும் கடகராசி, அவன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான், என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான்னு. அந்த சகோதரிக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன், உங்களுடைய கணவர் இந்த 27 நாளுக்குள்ளார உங்களை வந்து அடையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தேடி வருவார். உங்களை தேடி வர்றாரு இல்லையோ, உங்கள் குழந்தையை தேடி வருவார். நான் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து மனசு திருந்துவார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், அந்த ராஜயோகம் கடகராசிக்கு வந்திருக்கு. குடும்ப தலைவிகளுக்கு ஒற்றுமைத்தன்மையும் வருமானமும் ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதீத லாபத்தை பெறக்கூடிய ராசிகளில், முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபத்துக்கு அடுத்தது கடகமும் இருக்கிறதுனால அதுக்கு அடுத்தது தான் மிதுனமே வருது. அதனால் கடகராசி நண்பர்கள் ஏகோபித்த வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் வழிபாடு செய்யணும். அது சிவபெருமான் காளை மீது இருக்கக்கூடிய வகையில், அதாவது இந்த பிரதோஷத்தன்னைக்கு ஒரு வழிபாடு பண்ணுவாங்க சிவன் கோயில் எல்லாத்துலேயும். ரிஷபாரூடர்னு பேர். அந்த ரிஷபாரூடரை வழிபட வேண்டும். ரிஷபம்னா காளை, அந்த காளை தான் வந்து ரிஷபம். அந்த ரிஷபத்துக்கு மேலே இருக்கக்கூடிய, அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானை, ரிஷபத்தோடு சேர்ந்த சிவபெருமானை ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் கிட்டத்தட்ட 2 பிரதோஷம் வரும்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு பிரதோஷம் வந்தாலும் சரி, நித்திய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய அந்தி சாயிற நேரம், சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 6:15க்குள்ளார ரிஷபாரூடரை வழிபடுங்கள். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல பிரதோஷ நாயகர்னு உட்காந்துருப்பார். ஒரு ரிஷபம் இருக்கும், ஒரு காளமாடு இருக்கும். அந்த காளமாட்டுக்கு மேலே சிவனும் பார்வதியும் உட்காந்துருப்பா. அந்த ரிஷபாரூடரை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கு நெய் அபிஷேகம் செய்து வாருங்கள். பசுமாட்டு நெய், ஒரு மாட்டு நெய்ன்னு சொல்லுவாங்க.
அப்படி இல்லைன்னா பல மாடுகளுடைய கலவையாக இருந்தாலும் தப்பு கிடையாது. பசுமாட்டு நெய்யின் மூலமாக அபிஷேகத்திற்கு அந்த நெய்யை வாங்கி கொடுப்பதன் மூலமாக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் சந்தோஷங்களையும் அவப்பெயரிலிருந்து விடுதலை கிடைத்து சுகத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திடும். இந்த சுக்கிர பயிற்சி பலனானது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காரு, உங்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்குது, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா, அதுவும் இந்த வருஷம் 2025 நிறைய பேர்த்துக்கு வந்து தவறான தொடர்பால் அவமானம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது சிக்கல் ஏற்படுமா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருப்போமா அப்படிங்கிற மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் நேரடி தொலைபேசி எண்ணும் வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்கோம். அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இந்த சுக்கிர பயிற்சியானது அனைத்து விதமான இளம் வயது ஆண் பெண்களுக்கும் திருமண யோகத்தையும், திருமணமானவர்களுக்கு தம்பதிகளுக்குள் அந்யோன்ய யோகத்தையும் ஏற்படுத்தி, வயதானவர்களுக்கு 50 வயசுக்கு மேலே இப்போ நிறைய பேருக்கு வந்து தனிமையில் வாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் அமையறதுக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதனால் அவமானம் வரக்கூடாது. அதே சமயம் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கணும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் தர வேண்டும், அனைத்து விதமான அந்யோன்யத்தையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார பந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.